ஃபஸ்ட்டு கிளாஸு 7th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் எடுக்க போகிறேன். ஒரு 12 வயசு குழந்தைங்க தான். ஒரு 30 குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. என்ன பார்த்த உடனே அப்போ தான் என்னுடைய அந்த ட்ரான்சிஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. ரெட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் திஸ் எபிசோட் ஆஃப் ரவுண்ட் டேபிள் இஸ் ஸோ ஸ்பெஷல் பிகாஸ் இது வந்து சேஞ்சிங் த நெரேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரம் பெயின் ப்ரைட் டு பவர். ஸோ என்றைக்குமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மோட லைஃப் அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தாண்டி ஒரு மிகப்பெரிய ப்ரைட் அண்ட் அவங்களுக்கான ஒரு பவரில் வந்து இன்றைக்கி இருக்காங்க. வேரியஸ் ஃபீல்ட்ஸில் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அண்ட் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக இன்றைக்கி வந்து நம்ம கூட ஒரு 3 கார்ஜியஸ் women இருக்காங்க. ஸோ வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ ஹால், எப்படி இருக்கீங்க? வணக்கம். எஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கெஸ்ட் வந்து சாஷா மேம். ஷீ இஸ் அ ஸ்டைலிஸ்ட் அண்ட் தென் ஒரு மிகப்பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லலாம். விஜய் வைஷு பீங் அன் ஆக்ட்ரஸ் அண்ட் மாடல், அண்ட் மரக்கா மேம் பீங் அ டீச்சர் அண்ட் அ குவர் ரைட்டர். எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். ஹை. ஸோ எனக்கு உங்கள் எல்லாரோட ஜேர்னி அண்ட் எஸ்பெஷலி வந்து எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ஜேர்னி பார்க்கும் போதுமே எஜுகேஷன் அப்படிங்கிறது ஐ திங்க் ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்குது. என்ன ஆனாலும் லைஃப்பில் அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? எந்த பாயிண்ட்ல அந்த ஒரு டெசிஷன் நீங்கள் எடுத்தீங்க? ஐ திங்க் மறக்காம மேம் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஜுகேஷன் அப்படின்றது இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் சொல்லணும் நம்ம. ஸோ உலகத்தில் வந்துட்டு மிக சிறந்த ஆயுதமாக நம்ம வந்துட்டு கல்வியை பார்க்குறோம். என்னுடைய சின்ன வயசுலேருந்து இப்போது கல்வி கூடத்துலேருந்து தான் நம்ம யாருன்னு சொல்லிட்டு மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணும் போது தான் இன்னும் ரொம்ப அதிகமாக நம்மளை நாமே தெரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கல்வி வந்துட்டு என்ன மாதிரி வந்து நான் வந்து ஒரு 10 வருஷம்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு வெளியே வந்தேன் காலேஜ் முடிக்கிற வரைக்கும். ஆனாலும் கேலி கிண்டல் இருந்து தான் செய்யுது. காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் என்னுடைய மாற்றம் எல்லாம் இருந்துச்சு. அப்போ கல்வியை வந்துட்டு விடக்கூடாது, பிடிச்சிக்கணும் அப்படின்றதுக்காகவே, அதுவும் முக்கியமாக டீச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காகவே அந்த டிகிரியை முடிச்சுட்டு வெளியே வந்து இப்போ நம்ம ஒரு பிஎட் வரைக்கும் பண்ணி ஒரு ஸ்கூலில் இருக்கிறோம். இப்போ அந்த கல்வியை வந்துட்டு ஒரு திருநங்கை மூலமாக மற்றவர்களுக்கு வந்துட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுல அது இன்னும் ஒரு பெருசாக போய் சேரும்ன்றதுல ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு. கல்வி இல்லை அப்படின்னா ஒரு சமூகமே வந்துட்டு வளரவே வளராது. அரசியல் படி பார்த்தோம்னா நம்ம அப்படி தானே, தமிழ்நாடுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்வியிலிருந்து தான் இருக்குது. ஸோ கல்வியை நம்மளுக்கு கொடுத்தாங்க, மாநிலம் வளருது, அதுதான். எஸ். அண்ட் இன்னொன்று ஆக்சுவலாக உங்களோட ஒரு வீடியோ ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் அழகாக சொல்லியிருந்தீங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் திருநங்கை வந்து நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. அது ஐ திங்க் அதை நீங்கள் திரும்ப சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் வந்துட்டு ஒரு 10 வருஷம் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு டீச்சராக இருந்தேன். ஸோ நான் ஒரு 13 இயர்ஸ் ஆகுது என்னோடய கரியர், டீச்சிங் கரியரில். அப்போ 8 வருஷம் இருக்கும்பொழுது அங்கே வந்துட்டு எனக்கு சின்ன 1-to-1 செஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் நான் ஒர்க் போகும்பொழுது ஃபஸ்ட்டு கிளாஸு 7th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் எடுக்க போகிறேன். ஒரு 12 வயசு குழந்தைங்க தான். ஒரு 30 குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. என்னை பார்த்த உடனே அப்போ தான் என்னுடைய அந்த ட்ரான்சிஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது. லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு மாஸ்க் போட்டுட்டு தான் நான் உள்ளே போனப்போ. ஸோ அப்படி போகும்பொழுது கொஞ்சம் அப்படியே புண்ணுலாம் இருந்துச்சு. தெரியும், லேசர் வைக்கிறவங்களுக்கு தெரியும் அது. அப்போ இருக்கும்பொழுது நான் முதல் பண்ணது என்னென்னா என்னோடய மாஸ்க்கு கழட்டினேன். ஸோ அந்த அரைகுறை முடியோடு இருக்கிற அந்த ஃபேஸை நான் என் பிள்ளைங்களுக்கு காட்டிட்டு முதல் கேள்வியாக என் குழந்தைங்களுக்கு வந்து தீண்டாமை ஒரு பாவச்செயல்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ தீண்டாமையை நம்ம பண்ணக்கூடாது குழந்தைங்களுக்கு அப்படின்னு. அப்போது வந்து முதல்ல கேட்டேன், டிரான்ஸ்ஜெண்டரை எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? இதே ஒரு குரலோடு தான், ஆண் குரலோடு தான் நான் பேசுகிறேன். நான் வாய்ஸை மாற்றியோ நான் மேக்கப் போட்டுட்டோ எங்கேயுமே போக மாட்டேன் ஸ்கூலுக்கு. இப்போ கூட பார்த்திங்கன்னா மேக்கப் இல்லாமல் தான் இருப்பேன். ஸோ ஏன்னா என்னுடைய ஒரிஜினாலிட்டியை என் பிள்ளைங்களுக்கு காட்டணுன்ட்டு. அப்போ நான் கேட்கும் பொழுது பிள்ளைங்க வந்துட்டு நாங்கள் ட்ரெயினில் பார்த்துருக்கேன், கோயிலில் பார்த்துருக்கேன், நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கேன், இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு பைபாஸில் நிற்பாங்க, நாங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்ப்போன்றலாம் ரொம்ப ஓப்பனாக பேசினாங்க. அப்போ பேசும்பொழுது நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அவங்களாம் அங்கே மட்டும் இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் டாக்டராக ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க, நர்ஸாக இருக்காங்க, ஐடி பார்க்கில் ஹெச்ஆராக இருக்காங்க, நிறைய ஃபீல்டில் இருக்கிறாங்க, சினிமாவில் நடிக்கிறாங்க, இன்றைக்கி உங்கள் கிளாஸ்க்கு தமிழ் டீச்சராகவும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைங்க வந்துட்டு இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ புது ஸ்கூலுக்கு போயிருக்கேன், அதே கேள்வியை நான் வந்துட்டு கேட்கும்பொழுது பசங்க வந்து அதை சொல்லும் போது இப்போ கொஞ்சம் பெரிய பசங்க இருக்கிறோம், அந்த பசங்க கை தட்டிட்டாங்க. ஸோ பசங்க ஈஸியாக வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க.
அப்போ தன்னை வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது இப்போ நான் ப்ரைடில் கூட ஒரு அந்த இது பிடிச்சிருந்தேன். ஸோ அதுதான் அவங்களாம் அங்கே மட்டும் இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு பள்ளிக்கூட வகுப்பறையிலும் திருநங்கைகளை நீங்கள் பார்க்கலாம். எஸ் ஐ எம் அ டிரான்ஸ் உமன் டீச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட். அண்ட் அந்த சேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ முன்னாடி வந்து ஒரு டிரான்ஸ் உமனை பார்க்கக்கூடிய அந்த ஒரு சமூகத்தில் இன்னைக்கு அந்த ஒரு சேஞ்ச் ஓகே இது முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து இதுவுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் லாபிங் வந்து ரொம்ப வருஷமாக எங்கள் கம்யூனிட்டி பண்ணிகிட்டே வராங்க. நான் பேசிக்கலாக நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு ஒரு ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ கல்வியை விட எங்களை மாதிரி நிராகரிக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு கல்வின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுலேயும் திருநங்கைகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். திருநங்கைகள் கல்வி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்கள சுயமாக யோசிக்கக்கூடிய திறன் வந்து வளரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பேசிக் எஜுகேஷனாவது கண்டிப்பாக திருநங்கைகளுக்கு வேணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப நாளாக மரக்கா சொன்ன மாதிரி என்னது எங்களை லேபிள் பண்ணுறது நாங்கள் வந்து பெக்கிங்கோ இல்லைனா செக்ஸ் ஒர்க்கோ இது மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. ஸோ ஒரு டீச்சராகவும் ஒரு ஆக்டராகவும் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாகவும் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஃபீல்ட்ஸில் இன்னைக்கு சாதிச்சுட்டு வராங்க. அது காரணம் சமுதாய மாற்றம், அரசியல் மாற்றம். அரசியல் ரீதியாகவும் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அரசையும் நாங்கள் இந்த இடத்துல தேங்க் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனந்த் வெங்கடேஷன், அவர் ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்காக எங்கள் கம்யூனிட்டிக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு நாங்கள் குரல் கொடுக்கறத விட அவர் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு எங்கள் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட்டாக கொடுத்துருக்காரு. இப்போ கூட அரசாங்கத்தில் வந்து LGBTIQA+ பாலிசி ஒன்று வரப்போகுது. அதுக்கான ரொம்ப நாளாக அது வந்து டிஸ்கஷன் போய் எங்கள் கம்யூனிட்டியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் என்ன மாதிரி ஆட்கள் வந்து மொத்தமாக ஒருங்கிணைந்த பாலிசி வேணும்னு கேட்டுட்ருக்கோம். ஒரு சில திருநங்கைகள் வந்து திருநங்கைகள் தனியாக பாலிசி வேணும், மற்ற கம்யூனிட்டிக்கு தனி பாலிசி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் எல்லாருக்காகவும் ஒர்க் பண்ணுறேன். LGBTIQA+ கம்யூனிட்டிக்காக ஒர்க் பண்ணுறதால எல்லாருக்கும் ஒருங்கிணைந்த பாலிசி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிடச்சிருக்கிற அந்த சுதந்திரத்தை விட இப்போ நடந்திருக்கிற அந்த மாற்றத்தை விட அந்த பாலிசி வரும்போது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்னு ரொம்ப ஆணித்தனமாக நான் நம்புகிறேன். எங்கள் கம்யூனிட்டியில் எல்லோரும் படிக்க ஆரம்பிப்பாங்க, எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க, நிறைய மாற்றங்கள் நிகழும். அந்த பாலிசி ஒரு விஷயம் மூலயமா நிறைய சேஞ்சஸ் வரும்ன்றதை நாங்கள் எல்லாம் படித்த திருநங்கைகள் நிறைய பேர் அதை நம்புகிறோம். அதனால தான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு காத்துட்ருக்கோம். ஸோ மிக விரைவில் அது வரும்னு நம்புகிறோம். எஸ் ஷியோர். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் பீயிங் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட், இப்போது ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா பீயிங் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னாலே நம்ம ஊரில் மேபி சில படங்களில் காமிக்கிறதுனாலே என்னன்னு தெரியல, அவங்களுக்கு வந்து வேலையே புரட்சி பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபுமே இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாரும் வேரியஸ் ஃபீல்ட்ஸை வந்து பயங்கரமாக வந்து ஷைன் ஆகிட்டு இருக்கீங்க. அண்ட் பேரலி உங்களோட கம்யூனிட்டியுமே ரெப்ரசென்ட் பண்ணி உங்களோட வாய்ஸ் கொடுக்குறீங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி வந்து உங்களோட கம்யூனிட்டி மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளட் டைம்லையோ ஒரு கோவிட் டைம்லையோ ஒரு ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லாமல் எல்லாருக்குமே இறங்கி வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேங்க இல்லையா? அந்த ஒரு இனிஷியேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்துச்சு? அதுதான் எப்பயுமே நான் ஒன்று சொல்வேன், நல்லது ஒரு சமுதாயத்திற்கு நாங்களும் அப்படின்னு. எங்கள் கம்யூனிட்டியும் இந்த சமுதாயத்தில் சக மனுஷங்க தான் அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. ஃப்ளட்ஸ் வர்றப்போ பொதுமக்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, குழந்தைங்க பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது அதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னி வரை அதுக்காக போராடிட்டு தான் இருக்கோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் கம்யூனிட்டிலேருந்து நிறைய பேர், மரக்கா, வைஷு, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இறங்கி வேலை செய்கிறாங்க. நாங்கள் எப்பயுமே புரட்சியாளர்கள்னு கிடையாது. என்ன மாதிரி ஆட்கள் வந்து சாதாரணமாக சமுதாயத்தில் உங்களோட எல்லார் மாதிரியும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நானும் வாழ்ந்துருக்கேன். எனக்கு திருமணமாக இருக்குது. நான் என் கணவரோட ஒரு 5 வருஷமாக சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்கோம். நார்மலான லைஃப் லீட் பண்ணிருக்கோம். இது எதுவும் உங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்படி கட் பண்ணால் உங்களுக்கும் ரத்தம் தான் வரும், எனக்கும் ரத்தம் தான் வரும். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இன்னமும் நாங்கள் ஏதோ ஏலியன்ஸ் மாதிரியே எங்கள் பார்க்குற சிலரும் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க சமுதாயத்தில். அது மாறும்னு நம்புகிறோம். அந்த மாற்றத்துக்காக தான் நாங்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். பிகாஸ் பீயிங் இன்டு ஒரு மீடியாக்குள்ளே நிறைய பேர் கூட நீங்கள் அந்த செட்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க. நம்மளை பார்க்குற விதம் அப்படிங்கிறது மாறி இருக்கு, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம், முன்ன விட இப்போ ரொம்பவே நல்லா மாறி இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து திருநங்கைகளை வந்து ரொம்ப கேவலமாகவும்
ரொம்ப ஆண் வேடத்தில் காமிச்சு எங்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்துவாங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில திரைப்படத்தோட பேர்லாம் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு அவங்க கூடலாம் நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட போய் படம் பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். வாஷ்ரூமில் எடுத்துட்டு இந்த வாஷ்ரூம் பற்றி எங்களை அசிங்கப்படுத்துறதெல்லாம் பார்த்துட்டு இந்த எக்ஸாம்பிள் சூப்பர் டீலக்ஸ் மூவி கூட இருக்கலாம். எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹர்ட் ஆச்சு. ஏன்னா திருநங்கைகளுக்கு நாங்கள் பெண்கள் தான், நாங்கள் சர்ஜரி பண்ணியாச்சு, எங்களுக்கான வந்து பெண்கள் வாஷ்ரூம் தான் நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு சிலவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் திரைப்படங்கள் ஏன்னா திரைப்படங்கள் வந்துட்டு சினிமா வந்துட்டு சமூகத்தில் எல்லாருக்குமே ஈஸியாக போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். கல்வின்றதும் ரொம்ப முக்கியமானது. சோஷியல் இவங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சினிமாவில் வந்துட்டு நம்ம என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோமோ அது மக்களுக்கு வந்துட்டு படிப்பறிவில்லாதவங்களுக்கு ஈஸியாக போய் சேர வேண்டியது சினிமா. அந்த சினிமாவில் நீங்கள் எவ்வளோ அழகாக காமிக்கலான்றது தான் என்னுடைய ஒரு வருத்தம். அப்படி இருக்கும்போது அதை தப்பாக ப்ரொஜெக்ஷன் பண்ணி திருநங்கைகள் மேலே இருக்க மரியாதை வந்துட்டு இன்னும் குறைவாகுதுன்றது எனக்கு ரொம்ப ஒரு பர்சனலாக ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. இப்போ நான் நடிக்கிற திரைப்படங்கள்ல எல்லாமே மூவிஸுமே நயன்தாரா மேம் கூட ஒரு 5 மூவிஸ், இப்போ நயன்தாரா, விஷ்ணு விஷால் அந்த மாதிரி இந்த ஒரு 5 மூவிஸ் ரிலீஸ்க்காக வெயிட்டிங். அது இல்லாமல் நான் விஜய் டிவியில் தனம் சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது செட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபீல் பிளஸ்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை ஒரு டிஃப்ரென்ஷியேட்டடாக டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா முன்னெல்லாம் அப்படி இருந்தது. எங்களெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஷியேட்டடாக பார்ப்பாங்க. இப்போல்லாம் எங்கள் இதிலே தான் நாங்கள் ஆர்டிஸ்ட் இருக்கோன்னா எல்லாமே ஒன்றா ட்ரெஸ் மாற்றுறோம், மேக்கப் பண்ணிக்கிறோம். அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் புரிதல் கிடச்சிருக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மூலியமா. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறோம். இஸ் கிரேட் திங். அண்ட் இன்னொன்று வந்து சொசைட்டி மேலே உங்களுக்கு இன்னும் ஏதாவது டிசப்பாயின்மெண்ட்ஸ் இல்லை இன்னும் ஏதாவது ஒரு கோவங்கள் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா? எனக்கு இருக்கு. எங்களுக்கு பெருசா இல்ல. பட் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சேன். பேசிக்கலா மீடியா பொறுத்தவரை டைரக்டர்ஸ், ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து நிறையவே வாய்ப்புகள் எங்களுக்கு தராங்க. நல்ல வாய்ப்புகளும் இப்ப தர ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல நல்ல ரோல்ஸ் தராங்க. நல்ல கேரக்டர்ஸ் அமைக்கிறாங்க. எங்களுக்காகவே ஒரு ரோல் வைக்கிறாங்க. அதெல்லாமே அழகா தான் இருக்கு. நல்லா இருக்கு சில படங்கள்ல. அதை என்கரேஜ் பண்ற மாதிரி நாங்களுமே வந்து சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ஒரு எஸ் ஈவெண்ட் ஒன்று பண்றோம். அதுலயும் இந்த மாதிரி எங்க கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணி படம் எடுக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்ட் தரோம். ரெயின்போ அம்பாசிடர் அவார்டு. இது மட்டும் பத்தாது. நம்ம சென்சார் போர்ட்லேயும் எங்கள் கம்யூனிட்டி சார்ந்த ஒரு நபரை வந்து ரொம்ப நாளாக நாங்கள் போராடி கேட்டுட்ருக்கோம். இந்த ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஒரு நபர், எங்கள் கம்யூனிட்டி சார்ந்த நபர் வந்து சென்சார் போர்டில் நியமிக்கப்படணும். ஏன்னா எங்களை பற்றின ரோல்ஸ், எங்களை பற்றின கேரக்டர்ஸ் படங்களில் காமிக்கும்போது அந்த ரோல் தேவையா இல்லையா, அந்த சீன் கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கான்னு நாங்கள் தானே சொல்ல முடியும். எங்களுக்கு தானே புரியும். நிறைய பேருக்கு எங்களை புரிஞ்சிக்கவே ரெடியாக இல்லை. அவங்க எப்படி எங்கள் சீன் வரும்போது அது ஜோக்கா இல்லை சீரியஸான ரோலான்னு கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ பல நேரங்களில் சீரியஸாக ஒரு திருநங்கை காமிக்கும்போது கூட அது ஒரு காமெடியாக ஆக்கிடுறாங்க. மக்கள் வந்து தேட்டரில் சிரிக்கிற அளவுக்கு ஷூட் பண்ணி போட்டுடுறாங்க. நம்ம ஃபேமிலியோடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவோ அந்த படம் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ படத்துக்கு போனப்போ கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது. கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் நான் ப்ரொட்டஸ்ட் கூட பண்ணியிருந்தேன். ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் போய் லெட்டர் கொடுத்தேன். இப்பயும் விஷால் தான். விஷால் வந்து அதுக்கு ஆக்ஷனே எடுக்கலை. ஆனாலும் நான் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணேன். அவங்க ஆஃபீஸ்லேயே உட்காந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூவும் கொடுத்தேன் விடாமல். அதனால் என்ன மாற்றம் நடந்தது, மறுபடியும் கண்டினியூஸாக அந்த மாதிரி காமெடியாக காமிக்கிற மாதிரி ரோல்ஸ் தான் அதே டேரக்டர் மறுபடியும் படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரே ஹீரோவை வேறு நடிக்க ஆரம்பிச்சார். இப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு மினியூ ஸ்கேல் மைனாரிட்டி கம்யூனிட்டி எங்களுது. இந்த கம்யூனிட்டியை ஹர்ட் பண்ணி எங்களோட எமோஷன்ஸை ஹர்ட் பண்ணி நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கோம். எங்களை ஒரு காலத்தில் வந்து ரொம்ப கேவலமான டெராகட்ரி டேர்ம்ஸில் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. உஸ்ஸு, அஜக்கு, அலி, என்னென்ன கேவலமான வார்த்தைங்க 9 இந்த மாதிரி வார்த்தைங்களை வச்சு கூப்பிடப்போ இப்போ தான் வந்து ஏதோ திருநங்கை அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் டேர்மில் கூப்பிடுறாங்க. அரசாங்கமும் எங்களுக்கான ஒரு வாரியம் அமைச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி படம் எடுக்கும்போது மறுபடியும் பின்னாடி தான் கூப்பிட்டு போகிறாங்க எங்களை. மறுபடியும் எப்படி 9ன்னு கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி தான் மறுபடியும் கூப்பிட ஆரம்பிப்பாங்க. எப்படி வந்து அவனா நீன்னு கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி தான் மறுபடியும் கூப்பிடுவாங்க. இது வந்து இந்த மாதிரி படங்களால் எங்களை ஹர்ட் பண்ணுறாங்க. எங்கள் எமோஷன்ஸை ஹர்ட் பண்ணுறாங்க. எங்கள் கம்யூனிட்டி மறுபடியும் நாங்கள் கஷ்டப்பட்டு போராடி முன்னாடி வரோம். 10 படினா மறுபடியும் 20 படி பின்னாடி தள்ளுறாங்க. ஸோ இது ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு சென்சார் போர்டில் எங்கள் கம்யூனிட்டி சார்ந்த ஒரு நபரை வந்து நியமிக்கணும். இது நாங்கள் ரொம்ப நாளாக இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கும்னு நம்புகிறோம். இதை நான் டிஜிபி ஆஃபீஸ் வாசல்லையும் நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணாமல் மெம்பர்ஷிப் கார்டுக்காக போராடணும். ஐ திங்க் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆமா. சின்னத்திரை கவுன்சிலில் முதல் திருநங்கை அந்த கார்டு வாங்குறதுக்குமே கூட அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும் இல்லையா? ரொம்பவே. ஏன்னா நான் நடிகர் சங்கம்க்கும் விஷால் ஆஃபீஸ் போனேன். அங்கேயுமே வந்துட்டு உங்களை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது அப்படின்னு ஹர்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஒரு நிறைய வாட்டி போனேன். சின்னத்திரை நடிகர் சங்கம் போகும்போது இல்லைம்மா எங்கள் இதில் மேல் நிறைய பேர் இருக்காங்க, ஃபீமேல்ஸ் இருக்காங்க, ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர்ஸை உங்களை எந்த கேட்டகரியில் போடுறதுன்னு ஹர்ட் பண்ணி அனுப்புனாங்க.
சார் ப்ளீஸ் எங்களுக்கு நீங்கள் வாய்ப்புகள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்துட்டு எங்களை மாதிரி திருநங்கைகளோட ஃபீலிங்ஸை வந்து திரைப்படங்கள் மூலியமாவோ சீரியல் மூலியமாவோ வெளிப்படுத்த முடியும், எங்களுக்கும் திறமைகள் இருக்குன்ட்டு எங்களுக்கு ரொம்பவே ஆசை இருக்குங்க. இப்போ மராக்கா இருக்காங்க, ஷாஷா இருக்காங்க, நான் இருக்கேன்னா எங்களுக்கு எங்களுக்குமே ஒரு அவார்ட்ஸ் வாங்கணும், விஜய் டெலிவிஷனில், சன் டெலிவிஷன்ஸில் இந்த மாதிரி ஒரு அவார்ட்ஸ் வாங்கணுன்றது தான் எங்களோட கனவாக இருக்கட்டும். அந்த கனவுகள் எல்லாமே வந்துட்டு எங்களோட திறமைகள் என்ன இருக்குன்றதை வந்து ஃபைன் பண்ணாமல் அவங்கவுங்க அப்படியே விட்டுடுறாங்களேன்றது தான் வருத்தம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கும் ஒரு வயிறு இருக்குது, நாங்களும் சாப்பிடணும், நாங்களும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க திருநங்கைனாலே பெக்கிங்க்கு தான் போகிறாங்க, செக்ஸ் ஒர்க் தான் பண்ணுறாங்கன்னு லேபிள் பண்ணுறீங்க. நாங்கள் அதை உடச்சிட்டு வெளியே வந்து ஏதாவது வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ வேலை கொடுக்க வேண்டியது யார்? சமுதாயம் தானே கொடுக்கணும். கொடுக்காம மறுபடியும் வந்து எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுன்றது ஒரு கேலி பண்ணுற மாதிரி இருக்குது. எங்களுக்கு ஹர்ட்டாக அது அது trans people also have bills. எங்களுக்கும் பில்ஸ் இருக்குது, நாங்களும் வாடகை கட்டணும். நாங்களும் வந்து நீங்கள் 10,000 ரூபா வாடகை கட்டுறீங்கன்னா நாங்கள் 15,000 ரூபா வாடகை எங்களுக்கு கட்டணும். எல்லாமே டபுள் மடங்கு. நீங்கள் வந்து இபி பில் வந்து கம்மியாக கட்டுறீங்கன்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டு கட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் வீடு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணி தினம் தினம் ஒரு லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கும் காருக்கு பெட்ரோல் போடணும், எங்களுக்கும் சாப்பிடணும், எங்களுக்கும் ட்ராவல் பண்ணணும், எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் காசு தேவை. நாங்கள் நார்மலான ஒரு லைஃப் வாழணும்னு போராடுறோம். பட் ஆனால் சமுதாயம் எங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ மாறி இருக்கு. இன்னும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு வீடு கிடைக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருந்துட்டு தான் இருக்கா? கண்டிப்பா இப்பயும் கண்டிப்பா இந்த கண்டிப்பாக 2025லயும் அது இருக்கு. ஓப்பனாக இருக்கு. சொல்கிறேன், நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து ஒர்க் பண்ணுறேன். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சேன். 18 வருஷம் கிட்ட வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு 35 வயசு ஆகுது இப்போது. இத்தனை வருஷம் வேலை செஞ்சோம். எங்கள் கம்யூனிட்டிக்காக நான் வந்து பல இடத்துல குரல் கொடுத்தோம். எனக்கே பயம் வீடு மாறுறதுக்கு. நான் இன்னமும் 8 வருஷமாக ஒரே வீட்டில் இருக்கேன். ஏன்னா இந்த வீட்டில் இருக்க கம்ஃபர்ட் ஜோன், இந்த வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து திருநங்கைன்னு நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கல. இந்த மாதிரி என் வீட்டுக்கு 4 திருநங்கைகள் வந்து போகலாம், அதனால் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. வெளியே இருக்கவங்க தப்பாக பேச மாட்டாங்க. அந்தளவுக்கு என் நெய்பர்ஹுட்டுக்கு நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வேறு இடத்துக்கு போனேன்னா மறுபடியும் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு பயந்தே நான் ஒரு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, வீடு பத்தலையா அதெல்லாம் யோசிக்காமல் நான் அதுலேயே இருக்கேன். ஐ கேன் அஃபோர்ட் டு பே 30,000 கூட. பட் இருந்தாலும் எனக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனாலவே அதுக்கு பயந்து இவ்வளோ போல்டாக இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன். நானே அதே வீட்லேயே 8 வருஷத்துக்கு மேலே குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் ஹார்ட் தான் ஐ திங்க் கேட்கறதுக்கு. பிகாஸ் ரொம்பவே. நாங்க அது நினைச்சிட்டு நான் வந்து ஃபேஸ் பண்ணும்போது இப்போ இருக்கிற நான் வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் வாடகை எனக்கு. இப்போது 1.5 வருஷத்தில் 9,500 ரூபாய் ஏற்றிட்டாங்க. நான் வரும்பொழுது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு 1.5 மாதம் நான் வந்து வீடு தேடினேன். எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக மாறி ஆகணும். வீடு தேடினேன், கிடைக்கல. நான் வந்துட்டு எப்படியும் ஒரு 30-40 வீடு ஏறி இறங்கியிருப்பேன். சரி போனால் போது 1 மாதம் வாடகையாவது கொடுத்துடலாம். நான் இவர்கிட்ட இந்த புரோக்கர் கிட்ட கொடுத்தா அவர் வந்துட்டு ரொம்ப மோசமான வீடெல்லாம் காமிச்சார். அதுக்கப்புறம் ஒரு கால் பண்ணோன்னே ஒரு வக்கீல் வீடு கொடுத்துட்டார். கொடுத்து ஒரு 2 நாள் கூட ஆயிருக்காது. வக்கீலுக்கு எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு அத்தனை கால்ஸ். எப்படி நீங்கள் அவங்களுக்கு வீடு கொடுப்பீங்க? பக்கத்தில் இருக்கவங்களாம், நீங்கள் ஏன் வீடு கொடுத்தீங்க? அவங்க ஒரு டீச்சராக இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா? இல்லை. எதுக்கு எப்படி கொடுப்பீங்க? அவங்களெலாம் இங்கே வச்சா எங்கள் குழந்தைங்களா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேலே வந்துட்டு பக்கத்து வீட்டில் பேசினாங்களா, இன்னொருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு நான் காதால் கேட்கல. பார்த்தியா அந்த வீட்டுக்கு மேல் வீட்டுக்கு வந்து 9 குடி வந்திருக்குது. எவ்வளோ ஹார்ட்டாக இது வந்துட்டு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ ஒரு இந்த நம்பர் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பட் சொன்னால் தான் வந்துட்டு அது போய் சேரும் சில பேருக்கு. ஸோ ரொம்ப இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணி தான். இப்போது வந்துட்டு என்னென்னா, நான் பார்க்குறாங்க ஒரு மாதம் வந்துட்டு நான் வேலைக்கு போகிறத பார்க்குறாங்க. என் வீட்டுக்கு யார் வராங்க, நிறைய இன்டர்வியூஸ் கேமரா எடுத்துகிட்டு வருவாங்க, நிறைய ஷூட் நடக்கும். ஸோ நிறைய இது இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வாய மூடினாங்க. அப்போது நாங்கள் வந்துட்டு உங்களை வந்து படுத்துறதுக்கு எங்களை வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ட்ரான்ஸாக காட்டுறதுக்கு நாங்கள் இது பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ நாங்கள் காட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போ நாங்கள் எங்களுக்கான இப்போ நான் ஒரு திருநங்கை வீட்டில் இருக்கிறான்னா ஒரு நைட்டி போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போடணும். திடீர்னு யாருன்னா அப்படி மேலே போவாங்க வருவாங்க. என்ன தான் வந்துட்டு கதவு சாத்தினாலும் வந்து திடீர்னு குழந்தைங்க வந்துடும். இவ்வளோ சிக்கல்கள் வந்துட்டு நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுமாரி இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதும் நான் அப்போ தான் சர்ஜரி ஆகிற டைமு எல்லாம் அந்த டைமில் இருந்தது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டைம். நான் ஆஃபீஸ்க்கு போனோம். நான் ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிருந்தேன். இப்போது டெய்லி ஆஃபீஸ் போனோம். ஆனால் அந்த பில்டிங்கில் வந்து தெரியக்கூடாது நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவேன், வீட்டிலேருந்து அவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு காலைல ரெடி ஆகி என் கேப் வந்து கீழே நிற்கும். நான் இறங்கி போகும்போது மூஞ்சிக்கு வந்து துப்பட்டா மொத்தமாக கட்டி இந்த கண்ணு மட்டும் தான் தெரியும். என்னவோ ஆப்கானிஸ்தான் தீவிரவாதி மாதிரி கண்ணு மட்டும் தெரிகிற அளவுக்கு
இறங்கி போய் காரில் ஏறினப்புறம் ஷாலை கட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கிட்ட வரும்போது மறுபடியும் ஷாலை கட்டிட்டு மறுபடியும் மேலே ஏறி வீட்டுக்கு போவேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இன்னமும் எங்கள் திருநங்கைகளுக்கு வீடு கிடைக்கிற விஷயத்தில் கஷ்டம்தான். அதே நேரத்தில் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் வீடுகள் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? அந்த வீட்டில் போய் நாங்கள் வாழ்கிற மாதிரி ஒரு வீடு கொடுக்கணும். கண்ணகி நகரில் வந்து உலகத்தில் இருக்கிற புழல் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பாதி பேர் பிட் பாக்கெட் கேஸோ கொலை கேஸோ அவங்க எல்லாருக்கும் அதே இடத்துல வீடு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கும் அங்கேயே வீடு கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஒரே ஒரு நாள் கூட வாழ முடியாது. என் கார் எடுத்து போய் அங்கே நிறுத்திட்டு எனக்கும் அதில் வீடு கொடுத்துருந்தாங்க. மேலே போயிட்டு வரதுக்குள்ளே காரில் இருக்க லைட்டை உடச்சி வச்சுருக்காங்க. என்னென்னலாம் பண்ண முடியும்? என் வீட்டே என்ன பண்ணியிருக்காங்க, வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க குரூப்பில். என் வீட்டில் ஏசி மாட்டி வச்சுருந்தேன். அந்த ஏசியோட வெண்ட்டை கழட்டிட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி ஜன்னல் போட்டிருந்தேன். அவங்க வந்து இரும்பு ஜன்னல் தான் போட்டு கொடுத்தாங்க. நான் வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணேன். கொஞ்சம் ஒரு ஃபியூ லேக்ஸ் செலவு பண்ணி ரெனோவேட் பண்ணேன். கண்ணாடி ஜன்னல் எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. ஹாலில் இருந்த கண்ணாடி ஜன்னல் உடச்சிட்டாங்க. கிச்சனில் இருந்த கண்ணாடி ஜன்னல் உடச்சிட்டாங்க. என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல கொடுத்து நாங்கள் வாழவும் முடியாது, கொடுக்கறதும் வேஸ்ட்டு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் அதே ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா என்னம்மா பண்ணுறது? எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க போலீஸ்காரங்களே. எங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. 6 மணிக்கு மேலே உங்கள் பில்டிங் பக்கம்லாம் நாங்கள் போகிறதே இல்லைம்மா. பியர் பாட்டில் எடுத்து எங்கள் தூக்கி அடிக்கிறாங்க. இருட்டில் எங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் எத்தனை வாட்டி கேமரா மாட்டினாலும் கேமராவும் கழட்டிடுறாங்க. அப்புறம் ஸ்ட்ரீட் லைட்டும் வந்து எத்தனை வாட்டி மாட்டி விட்டாலும் ஸ்ட்ரீட் லைட்டை உடைக்கிறாங்கன்றாங்க. அந்த மாதிரி ஏரியாவில் எங்களுக்கு எதுக்கு வீடு கொடுக்குறீங்க? அப்போ எங்களை என்னன்னு லேபிள் பண்ணுறீங்க? அக்யூஸ் லைபிள் புரியல பண்றாங்கன்னு எனக்கு. நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்குமே இது நடந்திருக்கு. எனக்கு என்ன வீடு நடந்ததுன்னா, வீடு வீடு கொளுத்திட்டாங்கல்ல? ஆமா, நான் எனக்கு கூட வந்தேன்னு வந்துட்டு நினைப்பேன். எங்களோட ஃபேமிலிஸ்ல வந்து நான் திருநங்கையா மாறிட்டேன்னும்போது சாஷா வந்தாங்க. என்னன்னா, நான் வந்து திருநங்கையா மாறிட்டேன். இதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பாம் போட்டாங்க எங்க வீட்ல. பெட்ரோல் பாம் போட்டு எங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எங்க சிஸ்டர்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்பதான். எவ்வளோ பெரிய கேஸாக நியூஸ் பேப்பர்லலாம் இருக்கு. அவ்வளோ விஷயம் பண்ணாங்க. சரி இதை முடிச்சுட்டு சரி இங்கேருந்து நம்ம வந்து ஃபேமிலியில் வெளியே போகலாம். ரெண்டலுக்கு வீடு போனால் எத்தனை பேர் வருவாங்க? நாங்கள் உங்க கூட வந்துட்டு நைட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணலாமா? நாங்கள் ஒன்று கேட்குறோம். எங்களை பார்த்தாலே நான் கேவலமாக தோணுதான்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு மேல் கிட்டேயோ இல்லை ஒரு ஃபீமேல் கிட்ட எக்ஸாம்பிள் டேரெக்டாக போயிட்டு நீங்கள் வீடு எடுத்தீங்கன்னா நான் உங்கள் வீட்டில் வந்து தங்கலாமான்னு கேட்பானுங்களா? ஒரு சிஸ்டர்ஸ் கூட பிறந்திருக்க மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸி, எங்ககிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஜெண்டர்னாலன்னுட்டு அவங்களோட புரிதல் தப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக அப்ரோச் பண்ணிவிடுவான். இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ் பண்ணி பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கிட்ட ஈஸியாக வந்துட்டு வா போகலாம் எங்களன்னு பார்த்தா என்ன ஆடு மாதிரி தெரியுதா கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு. எங்களுக்கும் நாங்கள்லாம் ஹியூமன்ஸ், எங்களுக்கும் ஹார்ட் இருக்குல்ல. ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. வீடு கிடைக்காது. நான் வீடு கேட்குறேன் நிறைய இடத்துல, ஒரு 10 இடத்துல கேட்டேன். எப்பவுமே கேட்குற ஒரு விஷயம் யார் யாரெல்லாம் வருவாங்க, யாரும் வரக்கூடாது. வீடு கொடுத்தோன்னா நம்ம சினிமாவில் இருக்கோம். இன்டர்வியூக்கு 4 பேர் வருவாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணுங்க வருவாங்க, இல்லை பசங்க கேமராமேன் வருவாங்க. என்னங்க தப்பான தொழில் பண்ணுறீங்களா? அப்போ நாங்கள் சரியான வேலை பண்ணாலும் நீங்கள் தப்பாக தானே லேபிள் பண்ணுறீங்க. அப்போ எங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நாங்களும் மனுஷங்க தான். அப்போ இந்த சொசைட்டியில் ஆம்பளை பொம்பளை வீட்டில் போய் டெய்லி கேமரா வச்சு தான் பிக் பாஸ் மாதிரி இல்லை பார்த்துட்டு என்னன்னா எனக்கு இல்லை ஆ அவன் எங்களை குறை சொல்ற எவனும் உத்தமம் கிடையாது. ஆ என்னன்னா அதே அந்த அக்கா அதே நான் இருக்கிற வீட்டில் தான் வந்துட்டு ஒரு அக்கா வீட்டுக்கு 10 பேர் வந்துட்டு போறாங்க. அதை கேட்க மாட்டாங்க. அதுதான் அவங்க பொம்பளை ஆனா இல்லை நாங்க அப்படின்னு எங்க சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு வந்தா மட்டும் ஏதாவது நாங்க தப்பான தொழில் பண்றோம். ஆமாம், அது ஹர்ட்டிங். பிகாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் செல்ஃப் ஐடென்டிட்டி அதை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்து உங்களை ப்ரூவ் பண்ணுற டைமில் அது நீங்கள் மாஸ்க் போட்டு மறைச்சிட்டு போகிறதா இருக்கட்டும், இவ்வளோ அநியாயங்கள் நடக்குது. பட் ஐ ஹோப் அந்த 2019 அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த ஒரு ஆக்ட் வந்து இருந்துச்சு இல்லையா, அதில் டெஃபினட்டாக உங்களுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். அது நீங்கள் போய் உங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணி நான் அதில் ஒரு மெம்பரு. நான் அதில் அந்த அந்த கமிட்டியில் நான் ஒரு மெம்பராக இருந்தேன். சவுத் இந்தியன் கன்சல்டேஷன் மீட்டிங்கில் நானும் ஒரு மெம்பர். சவுத் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நானும் ஒரு மெம்பராக போயிருந்தேன். என்னோட கருத்துக்கள் கேட்டாங்க. அதில் சொல்லப்பட்ட கருத்து தான் திருநங்கைகளுக்கு வீடு கொடுக்கணும் ஓகே அப்படின்ற அந்த கருத்து பிரகாரம் வீடெல்லாம் கொடுத்தாங்க. அதுதான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது நான் இப்போ சொன்னேன் இல்லையா. இல்லை இப்போ வாழ தகுதி இல்லாத இடத்துல வீடு கொடுத்தாங்க. இப்போ இவங்க சொன்னதுல 2 விஷயம் நான் ஆட் பண்றேன். ஆ ஸோ எனக்கு நடந்தது அக்கா சொல்லும் போது வந்துட்டு அவங்க இது போயிட்டேன். என்னுடைய ஏர்லி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதில் வந்துட்டு வீடு கிடைக்காது. ஸோ அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா அப்போவும் நான் வந்து ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னன்னா வந்துட்டு கீழே வந்து நான் வந்து ஒரு பையன் அப்படின்றது தான் தெரியும் அந்த ஹவுஸ் ஓனருக்கு. நான் போகும்போது என்ன பண்ணுவேன்னா சுடிதார் போட்டுப்பேன். போட்டுட்டு மேலே ஒரு பெரிய டிஷர்ட் போட்டுட்டு வேஷ்டி கட்டிட்டு ஒரு பைக்கில் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற புதரில் போயிட்டு அதெல்லாம் கட்டிட்டு பேக்கில் வச்சுக்கிட்டு அது சுடிதாரோடு போகணும். ஸோ இவ்வளோ கஷ்டம்தான். ஒரு நாள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ போயிட்டு வரும்போது அவங்களாம் தூங்கணுன்றதுக்காகவே அங்கே தெருமுனையில் வந்து நின்றுட்டு 10 மணிக்கு மேலே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மாடிக்கு ஏறுவேன். என்னென்னா அந்த புடவையோடு நம்ம எங்கே மாற்றுறது, நைட்டில் பயம்.
அப்படி பார்க்கும்போது ஒரு லேட்டாக ஆகிடுச்சு, பார்த்தா எதிர்த்த வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், தூங்கலை அன்னைக்கு. எல்லோரும் முழிச்சிட்டு கீழே உட்காந்துருக்காங்க. பக்கத்து வீட்டில் மாடிக்கு ஏறி அங்கேருந்து இங்கே தாவி, மாடி மேலே தாவி விழுந்திருந்தா கீழே 3 மாடி. அப்படி ஏறி உள்ளே வந்தேன். ஸோ எவ்வளோ கஷ்டங்கள் தான் நான் பட்டேன். அப்புறம் இந்த வீடு விஷயம் சொன்னாங்க இல்லையா, இப்போது வந்துட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இடம் தராங்க திருநங்கைகளுக்கு. 1.5 சென்ட்டு 2 சென்ட்டு தராங்க. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற இடம் எங்கள் குன்றத்தூர், நான் வந்து குன்றத்தூர் மண்டலத்தில் தாலுக்கா ஆஃபீஸ் வருவேன். நான் இப்போ தான் போட்டிருக்கேன், எழுதியிருக்கேன். நானுமே பிறந்ததுலேருந்து சொந்த வீட்டில் இருந்ததே இல்லை. எனக்கும் ஒரு வீட்டில் இருக்கணும். ஏன்னா ரூ. 10,000 9,000 நான் வாடகை கொடுத்துருக்கிறது கஷ்டம். என்னுடைய சம்பளம் வந்து 15,000க்கு மேலே தான். ஸோ அவ்வளோ ஒரு சிக்கலில் இருக்கிறேன். இப்போ கொடுத்துருக்குறது எங்கே தெரியுமா கொடுத்துருக்குறாங்க, ஏதோ ஒரு கிராமத்தில் உள்ள அவ்வளோ தண்ணியில் இப்போ வீடை அளந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸில். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு வீடு இடம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு அந்த இடம். ஆனால் வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற மக்கள் வந்துட்டு நீ எப்படி வருவ இப்படியே சொன்னாங்க. வந்துட்டு எங்கள் பசங்களாம் இல்லை, இதில் இங்க என்ன மட்டும் ஒரு இல்ல, நாமக்கல்லையும் இதே மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஊர்களில் திருநங்கைகளுக்கு வீடுன்னு கொடுக்கும்போது பொதுமக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு புரியவே இல்லை. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் நாங்களும் சாப்பிட்றோம். அவங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் எங்களுக்கும் ஓடுது. அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து திருநங்கையாக பிறந்திருந்தா என்ன வலி வேதனை அனுபவிப்பாங்களோ அதே வலியும் வேதனையும் தான் நாங்கள் அனுபவிச்சுருக்கோம் ஒவ்வொரு நாளும். அது கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல், மனசாட்சியே இல்லாமல் எங்களை வந்து நாங்களே ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு வீட்டுக்காக போராடி எத்தனை வாட்டி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். எத்தனை வாட்டி ஏறி இறங்கியிருப்போம், எத்தனை பேர் எங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் போயிட்டு வந்திருப்பாங்க. அது மூலயமா ஏதோ வீடு கிடச்சிது. அந்த வீட்டுக்கு கொடுக்கும்போது கொடுத்தது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இவங்க ஒரு பக்கம் ப்ரொடெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் அப்படியே கிணத்துல போட்டுருவாங்க. வீடு கொடுக்கவும் மாட்டாங்க, அப்படியே நிடும். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை, கவர்மெண்ட் பொறுத்தவரை, அரசாங்கம் பொறுத்தவரை அவங்க ஓட் பேங்க் தான் பார்ப்பாங்க. கவர்மெண்ட்ல மட்டும் திருநங்கைகள் வந்துட்டு ஒரு குடும்பத்திலையும் ஒரு திருநங்கை பெற்றுக்கிட்டா 50 lakhsன்னுங்களேன். இல்ல சீரியஸா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தனை குழந்தை பெற்றுப்பாங்க டிரான்ஸ்ஜெண்டரா. எங்க சொசைட்டியே மாறிடும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தா கண்டிப்பா மாறும். கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும். அது நம்மள வேண்டி விரும்பியா பெற்றுக்கிறோங்க. அதுதான் சொல்றேன். எனக்கு என்னன்னா, நீங்க எல்லாரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு ஒரு பவர் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க நினைச்ச ஒரு விஷயத்த டெஃபினட்டா மாத்த முடியுங்கிற ஒரு ஒரு ஸ்பேஸ்ல இருக்க உங்களுக்கே இவ்வளோ நடக்குதுன்னா, படிக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய திருநங்கைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு ஒரு ஆக்ட் இருக்கா? நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிட்டாலும் அத அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கூட தெரியாத அளவுக்கு நெறைய பேர் இருக்காங்க. அவங்களோட நிலைமை என்னவா இருக்குங்கிற கேள்வி தான் இப்ப எனக்கு அதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு என்னன்னா, ஸோ நீங்க சொன்னது தான். இப்போ நான் பேசினா ஒரு 4 பேர் கேட்கலாம். ஸோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் ஓரளவுக்கு இருக்கிறோம். இப்போ நாங்கள் அக்கா சொன்னாங்கன்னா ஒரு 10 பேர் வருவாங்க. இப்போ நான் சொன்னாங்கன்னா ஒரு 10 மாணவர்கள் என் பின்னாடி நிற்பாங்க. அந்த அளவுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ஒரு பொலிட்டிக்கல் ஒரு 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 பொலிட்டிக்கல் குரூப்பில் நாங்கள் வந்துட்டு ஒரு இதுவாக இருக்கிறோம். சொன்ன ஒரு 4 தோழர்கள் வருவாங்க. ஆனால் எனக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நாடகத்துறை இவங்க சொன்னாங்களே மீடியா சொல்கிறேன். இப்போ நான் நாடகத்துறையில் நான் வந்து நாடகம் நடிச்சிட்ருக்கேன். இப்போ இந்த நாடகத்தில் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து என்னை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நாடகத்துக்கு, மேடை நாடகத்துக்கு, இப்போ தியேட்டர் பிளேக்கு வந்து என்னை வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஓகே. ஒரு காஸ்ட் பண்ணுறாங்க அவங்க. அப்போது வந்துட்டு என் பேர் கொடுக்குறாங்க. அந்த ஒரு தியேட்டர் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களை வைத்தே பண்ணக்கூடிய ஒரு தியேட்டர் ஃபெஸ்டிவல். பெண்களே எல்லா டைரக்ஷன், ப்ளே, ஆக்டரு, அப்புறம் வந்துட்டு அதை நடத்துகிறவங்க எல்லாருமே பெண்கள் தான். அதில் என்னுடைய டைரக்டர் வந்துட்டு பௌஜி ஜுவல் அப்படின்ட்டு அவங்க என்னை காஸ்ட் பண்ணிவிட்டு என் பேர் கொடுக்குறாங்க. என்ன எல்லாருக்கும் தெரியும் தியேட்டர் குரூப்பில் எல்லாருக்கும். ஸோ அப்போ வந்து என்னன்னா, மரக்காவுக்கெலாம் வந்துட்டு நம்ம மட்டும் பண்ணலாமே, மரக்காவை வந்துட்டு செப்பரேட்டாக அவங்களுக்குன்னு ஒரு தியேட்டர் ஃபெஸ்டிவல் வந்துருக்கு, இது பண்ணலாமே. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்க சாதியினை சேர்ந்த அவாக்கள் தான் வந்துட்டு இதை நடத்துனது. நான் ஓப்பனாக சொல்லுவேன். அது நடத்துறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபெமினிஸ்ட், தன்னை வந்து ஒரு கிரேட் ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்கிற ஆட்கள் தான் என்ன வந்து அந்த இடத்துல நிராகரித்தாங்க. ஸோ ஒரு டேர்ம் ஒன்று இருக்குது, டர்ஃப்னு சொல்லுவோம், டிரான்ஜெண்டர் எக்ஸ்க்ளூசிவ் ரேடிக்கல் ஃபெமினிசம். அதாவது திருநங்கை அல்லாத பெண்ணியம் வந்து தீவிரவாதத்துக்கு சமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த திருநங்கை அல்லாத, இப்போ பெண்ணியம் பேசுனீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆட்டோமேட்டிக்கலாக வந்துட்டு நாங்கள் வந்துடுவோம். இயல்பாகவே நாங்கள் இல்லாத நீங்கள் பெண்ணியமே பேச முடியாது. ஸோ பெண்ணியம்னா பெண்மை, அதாவது பெண்ணியம்னா என்னன்னு கேட்டாலே நிறைய பெண்களுக்கு தெரியல, அந்த ஃபெமினிஸ்ட்டு சொல்லிக்கிறவங்களுக்கு தெரியல. ஸோ இன்டர்செக்ஷனாலிட்டி எங்கே போகுது அங்கே
அப்போ இன்டர்செக்ஷனாலிட்டி நம்ம பேசப்படணும். ஒவ்வொரு இடத்துலையும் இன்டர்செக்ஷனல் இப்போ நீங்கள் கோயர் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அங்கே இன்டர்செக்ஷனாலிட்டி வேணும். இங்கே காஸ்ட் சிஸ்டம் எடுத்திங்கன்னா அங்கே இன்டர்செக்ஷனாலிட்டி வேணும். ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எல்லாரும் இப்போ எங்கே வந்துட்டு எங்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறோமோ அங்கே எல்லாமே இன்டர்செக்ஷனாலிட்டி வேணும். அப்போது ஒரு திருநங்கையாக இருக்கிறதுனாலேயே நான் எவ்வளோ டேலண்ட்டாக இருந்தாலும் என்கிட்ட எல்லாமே இருந்தாலும் அங்கே வந்து நான் வந்து தவிர்க்கப்படுறேன். ஸோ நிராகரிக்கப்படுறேன் நான். அப்போ இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? எங்கே நடக்குது? இது எல்லாமே அடிமட்டத்தில் இருக்கிற திருநங்கைக்கோ படிக்காத திருநங்கைக்கோ நடக்கலை. நாங்கள்லாம் படித்து ஒரு 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 அளவுக்கு பொசிஷனில் மக்கள் திரும்பி பார்க்குற இடத்துல நிற்கிற எங்களுக்கே இது நடக்குது. ஸோ இது வந்துட்டு நாங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறோம். அப்போது ஒரு சாதாரண திருநங்கை நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சாதாரண திருநங்கை ரோட்டில் நடந்து போகிறோன்னா எங்களுக்கே நான்லாம் ஒரு பைக்கை வச்சு தான் போகிறேன். நான் ஒன்றும் பெரிய பணக்காரெலாம் கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருக்கேன். ஒரு சாதாரண ஒரு டியோ தான் வச்சுருக்கேன். அப்படி போகும்போது 10 மணிக்கு மேலே நான் வந்தேன் அப்படின்னா எங்கேருந்து தான் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரில. என்ன தான் மூக்க மறைச்சாலும் மூஞ்ச மறைச்சிட்டு போனாலும் ஒரு காராவது இல்லைன்னா ஒரு பைக்காவது என்னை ஃபாலோ பண்ணும் 11 மணிக்கு மேலே. ஒரு நாள் கிட்ட வந்துட்டு எவ்வளோ அப்படியே கேட்குறானுங்க. அக்கா சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணிடுறாங்க. எவ்வளோன்னு கேட்குறானுங்க. கேட்டதுக்கு நான் 20,000 வரியானோன்னே போயிட்டான் அவன். ஸோ இப்படி தான் தப்பிச்சு வர வேண்டியதான். வீடு வந்து ஒரு போலீஸ்காரன் துரத்திட்டு வந்தா தெரியுமா எங்களுக்கு? இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஸோ வெளியே சொல்ல வேண்டிய நிலைமையில் நான் இல்லை ஆக்சுவலாக. அப்போலாம் ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு சும்மா அப்படியே இது பண்ண காக்கி பேண்ட்டு மேலே வந்துட்டு நார்மல் இந்த சட்டை. என் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த பௌஜிக்கிட்ட தான் நான் சொல்லுவேன் இதெல்லாம். ஸோ இது ஒரு கதையாகவே எடுக்கலாம். நம்ம வந்துட்டு எங்களுடைய வாழ்க்கை இது பண்ணலாம். மேம் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் இது எப்படி இருக்குன்னா தொடர்ந்து நீங்களே தான் திரும்ப 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 போராடி 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 தான் இன்னொரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வர முடியுமோ? ஏன்னா இங்கே ஒரு பெண்ணுக்கு ஒரு அப்யூஸ் நடக்குது. இப்போ ரீசெண்டாகவே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு டவுரி இஷ்யூனால அவ்வளோ பேர் வந்து அவங்களோட வாய்ஸ் ரேஸ் பண்ணாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் எல்லாருமே ரேஸ் பண்ணாங்க. இதே இன்னும் திருநங்கைகளுக்கு சில பேருக்கு இதே மாதிரியான அநியாயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கும் செக்ஷுவல் அபியூஸ் இதெல்லாமே நடக்குது. பட் இந்த ஒரு பெண் சமூகத்துக்கு குரல் கொடுக்குறவங்க ஏன் திருநங்கைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் டிஸ்கிரிமினேஷன். அதுதான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணாத டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, அப்யூஸ் கிடையாது. அப்யூஸ்னால் வெறும் செக்ஷுவல் அப்யூஸ் மட்டும் கிடையாது, வேர்பல் அப்யூஸ். நீங்கள் உங்கள் ஆக்ஷன்ஸால் எங்களுக்கு அப்யூஸ் பண்ணுறது, நாங்கள் அப்படி நடந்து போகிறோன்னே எங்களை பார்த்து கண்ணை காட்டுறது, கிண்டலாக பேசுறது, எவ்வளோ விதமான அப்யூஸ் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஃபேஸ் பண்ண தெரியும். எவ்வளோ படிச்சிருந்தாலும் அதே அப்யூஸ் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. எந்த நிலமையில இருந்தாலும் அதே அப்யூஸ் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே ரோட்டில் கடை கேட்குற திருநங்கைக்கும் அதே அப்யூஸ் தான் நடக்குது. எல்லாருக்கும் ஒரே விதமான அப்யூஸ் தான், ஒரே விதமான டிஸ்கிரிமினேஷன் தான். அந்த டிஸ்கிரிமினேஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த சட்டங்கள் மாறணும். இந்த சட்டங்கள் மாறும்போது தான் எங்களுக்கு வந்து எங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் எங்களை எவ்வளோ கேவலமாக தரக்குறைவாக இன்னமும் நண்பர்கள் அது இதுன்னு போட்டு இஷ்டத்துக்கு தாடிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்கள் சக கம்யூனிட்டி தான், அவங்கள சொன்னாலும் எங்களுக்கு வலிக்க தான் செய்யும். உங்களை வந்து நீங்கள் எங்களை மனுஷங்களாகவே பார்க்கல, ஆண்களும் பெண்களும் எங்களுக்கு பெருசாக மனுஷனாகவே மதிக்கலை. அதனால் அவங்களுக்கு இன்னொரு சக மனுஷி ஒரு திருநங்கையோட வலி அவங்களுக்கு புரியல, ஈஸியாக போட்டுடுறாங்க. பட் ஆனால் எங்களுக்கு எங்கள் கம்யூனிட்டி சார்ந்த, எங்கள் கம்யூனிட்டினா டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் LGBTIQA+ கம்யூனிட்டியில் அவங்கள கிண்டல் பண்ணுறதோ, அவங்கள கிண்டல் பண்ணி போஸ்ட் போடும்போதோ அது எங்களுக்கு வலிக்குது. ஏன்னா நாங்களும் அதை கோத்ரூ பண்ணியிருக்கோம், தினம் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம். அப்யூஸ்ன்றது சொல்லவே முடியாது, எவ்வளோ விதமான அப்யூஸ். அவள் ரோட்டில் போக முடியலன்னு சொல்கிறா, அது ஒரு விதமான அப்யூஸ். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன அப்யூஸ் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. எல்லாருக்குமே அப்யூஸ் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் கடந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா அதுவே நாங்கள் பண்ண பெரிய சாதனை. இப்போ உங்களோட நீங்கள் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? எடுத்துக்க மாட்டாங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு திருநங்கை போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு இஷ்யூக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா ஃபஸ்ட்டு அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஏமா இப்போ அங்கே உட்கார்ப்போ அப்படின்றதும், அவங்கள வந்து ஒரு மாதிரி தரைக்குறைவாக ட்ரீட் பண்ணுறதும் இன்றைக்கும் அது நடக்குது. ஒரு சில ஹையர் அஃபீஷியல்ஸை போய் நம்ம மீட் பண்ணும்போது அவங்க ட்ரீட் பண்ணுற விதம், அவங்க பேசுகிற விதம் வேறு. ஆனால் லோக்கல் ஸ்டேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நடந்த இன்சிடென்ட்டையும் சொல்கிறேன், நான் ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக ஃபேஸ் பண்ண ஒரு இன்சிடென்ட்டையும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில வருஷத்துக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷன் நடந்தது இல்லையா, அன்றைக்கி நைட் ஒரு திருநங்கைக்கும் ஒரு போலீஸ்காரருக்கும் ஒரு பிரச்சனை டி நகரில். அந்த திருநங்கை வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர் பிரச்சனை. அவள் இந்த திருநங்கை வந்து ரொம்ப நாள் கழித்து தான் வரா செக்ஸ் ஒர்க்கே. ரொம்ப நாளாக 3-4 மாதம் வரதே இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, வறுமையில் வாடுறா. அவளுக்கு சாப்பிடணும், வேறு வழி இல்லை, வரா அன்றைக்கி நைட்டு. அன்றைக்கி அந்த போலீஸ்காரர் ஏதோ அவளுக்கு இது பண்ண, கிண்டல் பண்ண,
ஒரு மாதிரி பேச, அவ வண்டி சாவியை பிடுங்கி வச்சுக்க, பெரிய இஷ்யூ ஆகி சண்டையாகி இந்த திருநங்கை வந்து என்ன பண்ண முடியும்? அழுது புலம்புறா, போராடுறா. அந்த வீடியோஸ்லாம் என்கிட்ட இருந்தது. அந்த மாதிரிலாம் பண்ணுறா. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறா, போய் பெட்ரோல் பங்க்கில் போய் ஒரு பாட்டில் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஸ்டேஷனுக்குள்ளேயே உட்காந்து கொளுத்திட்டு இதை செத்துடுறா. மறக்கவே முடியாத ஒரு விஷயம் எங்களால். கொளுத்திட்டு செத்துடுறா. உயிரே போயிடுச்சு. ஒரு இறந்துட்டாங்க. திருநங்கை துடி துடிச்சு நைட்லேருந்து காலைல வர அந்த நாங்கள் அந்த எல்லாருமே எரிச்சல்லையே ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்டு இருக்கோம். ஸ்டேஷனில் நான் ஒரு வாரமாக போய் சுற்றியும் கேட்குறேன். இந்த ஏன்னா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த கேஸ் நடந்த. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தீபாவளிக்காக நாங்கள் டி நகர் ஃபுல்லாக, பாண்டி பஜார் ஸ்டேஷன் தான் அது, டி நகர் ஃபுல்லாக நாங்கள் வந்து கேமரா வச்சுருக்கோம், புதுசாக நிறைய கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி போய் கேட்குறோம், மெயின் ஜங்ஷனில் இருக்கிற ஸ்டேஷன் தான் பாண்டி பஜார் ஸ்டேஷன். அதுவும் நகை அந்த கடை இடத்துல ஃபுல்லாக வந்து இருக்கு. ஆப்வியஸாக அவங்க ஒரு கேமரா கூட இல்லாமல் இருக்குமா? இல்லை கேமரா வந்து அருந்து தொங்குற மாதிரி அப்படி தொங்க விட்டுருக்காங்க. அடுத்த நாள் போய் கேட்குறோம், இல்லை கேமரா இல்லை, வீடியோ ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு உயிர் திருநங்கைக்குன்னும் போயிடுச்சு. போது அந்த மாதிரி அந்த திருநங்கையோட உயிர் வந்து இன்னைக்கு என்ன முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் நாங்களும் போராடினோம், நாங்களும் அதுக்காக நியாயம் கேட்டோம், நாங்கள் எல்லாம் நாங்களே எல்லாம் வெத்தே பண்ணோம். வாங்கலை. என்ன அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இன்னைய வர திருநங்கைகளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, கேவலமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நான் சட்டப்படி திருமணம் பண்ணி என் கணவரோட நான் என்ன பண்ணுறேன், என் கணவர் வந்து வரும்போதே வந்து கார் எடுத்துகிட்டு வந்தார். அவங்க வீட்டிலேருந்து வரும்போது அவர் கார் எடுத்துகிட்டு வந்தார். நாளைக்கு பிரச்சனையாகும், நீ வந்து அவங்க காரில் வந்திருக்க, அவங்க காரை ரிட்டர்ன் பண்ணிவிடு அப்படின்றோம். ரிட்டர்ன் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸ்டேஷனில் போய் கொடுக்குறோம். சட்டப்படி கொடுக்கணும். ஏன்னா இது வேறு மாதிரி பிரச்சனையாகும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பொலிட்டிக்கலி கொஞ்சம் சவுண்டான ஃபேமிலியில் இருந்தார். அவங்க ஃபேமிலியில் எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சித்தப்பா. அதனால் ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக நாங்கள் கேர்ஃபுல்லாக ஒரு மூவ் பண்ணி ஒரு லெட்டரோட சப்மிட் பண்ணுறேன். இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு, என் சுயநினைவோட நானும் மேஜர், என் மனைவி மேஜர், என் மனைவி ஒரு திருநங்கை, நான் அவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டேன், ஆசைப்பட்டு லவ் பண்ணி 3 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வீட்டிலேருந்து வரும்போது என் காரில் வந்துட்டேன், இந்த காரை நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்குது, ப்ளஸ் அட் த சேம் டைம் இதை வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஸ்டேஷன் வச்சு பஞ்சாயத்து பண்ணுறோம். அந்த ஸ்டேஷனில் அம்மா அவங்க கொடுத்த மன உளைச்சல் இருக்கு. நான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான பர்சன் நம்புகிற ஆள். நான் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்குன்னு நினைப்பேன். ஆனால் அவங்க ஒரு செகண்டில் உடைக்கிறாங்க. இதெல்லாம் என்னம்மா 10 நாள் தானம்மா இந்த கல்யாணம், 10 நாள் முடிஞ்சிச்சுன்னா அந்த பையன் போயிடுவான், கார் இருக்கட்டும், கார் உடனே கொடுத்தாரு, எதுக்குமா இந்த லெட்டர்லாம் வேணாம் எடுத்துகிட்டு போங்கன்றாரு. நான் அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக நான் ஏசி ஆஃபீஸு, அதுக்கு மேலே இருக்க டிசி, ஏசிக்கு போய் பேசினப்பையும் ஏசி பெருசாக ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கப்புறம் டிசி ஆஃபீஸ்க்கு போய், டிசி வந்து நல்லா படித்தவர் இல்லையா, அவர்கிட்ட போய் புரிய வச்சு, அவர்கிட்ட எனக்கு பாதுகாப்பு கேட்டு, எனக்கு போலீஸ் ஒருத்தர் வீட்டுக்கு போட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ண சொன்னால் கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒரு சாதாரண கம்ப்ளைண்ட்ஸ் கூட, நாங்கள் ஏதாவது ஒரு வண்டி காணாம போயிடுச்சு, இல்லை நைட்டில் வந்து எங்கேயோ பார்க் பண்ணிட்டோம், நோ பார்க்கிங்கில் தெரியாமல் பார்க் பண்ணிட்டோம், வண்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா கூட நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா யோசிக்கணும். ஏன்னா அங்கே போனால் கேவலமாக 1000 கேள்வி கேட்பான். நைட்டில் நீ எதுக்கு அங்கே போனேன்னு கேட்பான். என் இஷ்டம், நான் எங்கே வேணால் போகலாம், என் வண்டி, நான் ஃபியூல் போடுறேன், என் காசு, நீ யார் என்ன கேள்வி கேட்க? வண்டி காணோன்னா நான் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், நீ கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு எனக்கு எஃப்ஐஆர் கொடுக்கணும், அதுதான் உன் வேலை. என்னை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும், அது உன்னோட வேலை. நீ என்னை வந்து ஒரு மாதிரி கேவலமாக ட்ரீட் பண்ணுறது யாராலையும் ஏற்றுக்க முடியாது, யாரும் அதை என்கரேஜும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களெல்லாம் எஜுகேட் பண்ணோம். அதுக்காக நாங்கள் அடிக்கடி எங்கள் கம்யூனிட்டி சார்பாக வந்து போலீஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு போய் போலீஸ்காரங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், கமிஷனர் ஆஃபீஸில். ஆமாம் கொடுக்குறோம். பட் இப்போ இருக்கிற அரசாங்கம் ஒரு விதத்தில் வந்து பாராட்டணும். ஏன்னா வந்து திருநங்கைகளுக்கு காவல்துறையிலையும் இடம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஹையர் போஸ்டிங்கில் வந்தால் தான் இந்த மாற்றம் இன்னும் நடக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியே ஒரு விஷயம் தான் நான் கடந்து வந்திருக்கேன். ஏன்னா ஷூட்டிங் போயிட்டு வரும்போது நான் மேக்கப்பில் வரணும். மேக்கப்பில் வரும்போது சம்டைம்ஸ் நான் பைக்கில் வருவேன். அப்படி இருக்கும்போது பின்னாடி வரவங்க எவ்வளோ வேணும், இவங்களுக்கு நடந்த மாதிரி தான் எனக்குமே நடக்கும். ஏன்னா மேக்கப்லாம் பண்ணிட்டு போகிறேன். அப்படி இருக்கும்போது போலீஸ்காரங்களுக்கே புரிதல் இல்லாமல் டிரான்ஸ்ஜெண்டர்னா செக்ஸ் ஒர்க்கு தான் நைட்டில். நான் ஷூட்டிங் போயிட்டு மல்லிப்பூ வச்சுட்டு வந்தாலும் சரி, இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் நான் இப்போ போகிறேன், இப்போ நான் போனேன்னா இன்டர்வியூக்கு வந்த மாதிரி தெரியாது, ஏதோ செக்ஸ் ஒர்க்கு நான் போய் நிற்கிறேன். ஏன்னா அவங்களுடைய புரிதலே வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னா இப்படின்றதுனால இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அது கண்டிப்பாக சொசைட்டியில் மாறணும். ஏன்னா கவர்மெண்ட்டுமே, சிஎம் சாருமே சரி, உதயநிதி ஸ்டாலின் சாருமே சரி, எங்களுக்கு திருநங்கைகளுக்காக நிறைய விஷயங்கள், நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ கல்வியில் கூட ஒரு திருநங்கைகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டில் ஆலோசனை பண்ணி திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும். மோஸ்ட்லி கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர எங்களுக்கு கையில் வரலை. இதுதான் உண்மை. சட்டசபையில் தட்டுறாங்க, எந்த தட்டு தட்டினாலும் திருநங்கைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு கேபில் நான் போகும்போது, உங்கள் திருநங்கைகள்லாம் ஏமா அட்டகாசம் பண்ணுறாங்க, ஒரு சிலவங்க பண்ணுறதுனால என்னும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஒரு சில திருநங்கை பண்ணுறதுனால எல்லாம் உங்களை மாதிரி திருநங்கைகளுக்கெல்லாம் கெட்ட பேர். நான் அதான் கேட்டேன், உங்களை மாதிரி ஆம்பளைங்க சின்ன குழந்தைங்கள, வயசானவங்கள ஏன் ரேப் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன்.
நீங்கள் எங்கள் திருநங்கைகளை கேட்டிங்கன்னா நான் உங்களை மாதிரி ஆண்களை கேட்க மாட்டேனா? இதே ஆண்கள் திருநங்கைகளாவது லட்சக்கணக்கு கம்மி தாங்க, 6 லட்சமோ 7 லட்சமோ. ஆண்களும் பெண்களும் எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க, எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்களையும் போயிட்டு அப்போ நீங்கள் ஆண்கள் பெண்கள் பின்னாடி தான் கேமரா வைக்கணும், திருநங்கைகள் பின்னாடி கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இப்போ மாதர் சங்கம்னு சொல்கிறாங்க. அந்த மாதர் சங்கத்தில் எத்தனை திருநங்கைகள் மெம்பராக இருக்கிறாங்க தெரியும். ஸோ அந்த மாதர் சங்கம் வந்துட்டு மாதர் அப்படின்னா பெண் அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ மாதர் சங்கம் உங்களுக்கான பிரச்சனைகள் குரல் கொடுக்குறாங்க இல்லையே. பெண்களுக்கு யார் குரல் கொடுக்க மாட்டாங்க, திருநங்கைகளுக்கு வேற கொடுக்குறாங்க. நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குறோம். ஆமா, எங்கள் ப்ரைட் மார்ச்சில் வந்து நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் பெண்களுக்காகவும் ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்காக கூட குரல் கொடுத்தோம். ஆமாம். ஸோ நிறைய ப்ரைட் லைன் கூட நடந்து வராங்க. ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கூட வராங்க. எஜுகேஷன் இந்த சிஸ்டம்குள்ள என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி எதுவும் இல்லாம என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பாலின சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை குயர் எஜுகேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்ன ஒரு திருநங்கையாக நான் ஒரு பள்ளியில் ஒர்க் பண்ணுறேன், திருநங்கை ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் போகும்போதே என் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டேன், நான் இப்படி தான், நான் என்னோடய ஐடென்டிட்டியை நான் வந்துட்டு மறைக்கவே இல்லை. நான் மறைக்காமல் வந்து பார்த்தாலே தெரியும் ஆப்வியஸ்லி. அப்படியே சில பேர் குழந்தைங்களுக்கு புரியல, ஏதோ தொண்டை கட்டி இருக்க டீச்சருக்கு அப்படின்னு நினச்சா கூட நான் வந்து என்னை திருநங்கையை அறிமுகப்படுத்தியிருந்தேன். அப்போ என்னை திருநங்கையை பார்க்கும்போது என் பிள்ளைங்க வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல்லேருந்து வெளியே வந்தேன். அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, டீச்சர் இனிமேல் நான் எந்த திருநங்கையை பார்த்தாலும் அங்கே மரக்கா டீச்சராக தான் நான் பார்ப்பேன். ஸோ அந்த நான் ஒரு புரிதல் அந்த குழந்தைக்கு நான் கொடுத்துட்டேன். இன்னொருத்தி வந்து சொன்னா, டீச்சர் நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் அவங்கள பார்த்தா பயப்படுவேன், இப்போ நான் பயப்படல, நானே போய் பேசுகிறேன், ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போது ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு திருநங்கை ஆசிரியர் ஒரு ஸ்கூலில் இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டை நான் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்கிட்ட வந்து தீண்டாமைன்ற ஒரு விஷயம் ஆர்டிகல் 14, 15, 16 வந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்குறதே கிடையாது. புத்தகத்தில் முதல் இதில் இருக்கிற தீண்டாமை ஒரு பாவச்செயல், பெருங்குற்றம், மனிதத்தன்மை சேர்ந்து எந்த டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ தீண்டாமைனா என்ன, இது வந்து வெறும் சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாமல் பாலின ரீதியாகவும் நாங்கள் தீண்டாமைக்குள்ளாகப்படுகிறோம், நீ எதை பண்ணாத. ஒரு குழந்தை வந்துட்டு தப்பாக அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துது, இன்னொரு குழந்தைய வந்து பயன்படுத்துது அப்படின்னா, அங்கே வந்துட்டு இது நடந்துச்சு என் ஸ்கூலில். ஒரு குழந்தை எஃப்எம்னெட்டாக இருக்குது, கொஞ்சம் பெண் தன்மையோடு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அவன் கேலி கிண்டலை ஆளாச்சு. நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, கத்திட்டுல அந்த இடத்துல மரக்கா டீச்சரும் தான் இந்த இதை நான் தாண்டி வந்தேன். அப்போ நீ அந்த குழந்தைய பண்ணும்பொழுது மரக்கா டீச்சரை பண்ணுறன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னோடனே அவன் அதுக்கப்புறம் ரொம்ப சேஃபான ஒரு ஸ்பேஸில் படிக்க ஆரம்பித்தான். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு இது பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசில் வந்துட்டு எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து கோயர் எஜுகேஷன்னா என்ன, திருநங்கைனா பாலின உறுதித்தன்மையற்ற குழந்தைகள் நம்ம சொல்லுவோம், நம்ம ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த குழந்தைங்களை பற்றின புரிதலை ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும். ஒரு குழந்தை ஒரு பெண் தன்மையோட ஒரு வகுப்பறையில் இருக்குன்னா, அந்த ஆசிரியர் முதல்ல அந்த குழந்தை எப்படி அணுகணும், ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தைக்கு உருவாக்கி தர்றது அந்த பள்ளியும் அந்த ஆசிரியரும் அது வந்துட்டு உறுதிப்படுத்தணும். அரசு இதில் தலையிடணும். அப்போ என்ன அப்படின்னா, எங்களை மாதிரியான ஆசிரியர்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு குவாலிஃபையான ஒரு டீச்சர், ஏன் எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து உங்களுடைய ஸ்கூல்ஸில் ஹையர் பண்ணக்கூடாது? எங்களுக்கு இப்போ நாங்கள் போட்டி தெரிவிக்கிறீங்க, 10ஓட 11 தானே நாங்கள் போய் எழுதுகிறோம். ஏன் நாங்கள் இருக்கிறதே சொச்சம்தான். அப்போ அதுலேயும் வந்து சொச்சமாக நாங்கள் பிஎட் முடிச்சுட்டு வர திருநங்கைகள் ஒரு 10ஓ 20ஓ தமிழ்நாடு பொறுக்கி எடுத்தோம்னா நம்ம ஒரு 20 பேர் கூட இருக்க மாட்டோம் ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கிறது. இது சென்னையில் வந்து நானும் இன்னொரு டீச்சரும் தான் இருக்கோம். அப்போது ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் இருக்கும். அப்போ எங்களுக்கு நீங்கள் கார்பரேஷன் ஸ்கூலில் உங்களுக்கு வேலை கொடுக்கலாமே, கொடுங்க. ஹாரிசான்டல் ரிசர்வேஷன்றதை பற்றி ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் ஒன்று கிடச்சதுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். நாங்கள் எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் சிறுபான்மையினர்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு இருக்கிறதே நாங்கள் கொஞ்சம் பேர், எங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்தா தானே நாங்கள் வேலை செய்ய முடியும். மேலே வர முடியும். முன்னுரிமை கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்போ அரசாங்கம் வந்து இந்த பாலிசின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் ஒன்று கிடைக்கும். எங்களுக்கு அதில் ஒரு கொஞ்சம் சொற்ப பெர்சன்டேஜாவது கிடைக்கும். அது மூலிமா அவளுக்கு கவர்மெண்ட்டில் ஒரு வேலை கிடைக்கும், அவர் கவர்மெண்ட் டீச்சராக ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த ஹரிசான்டல் ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிடைமட்ட இடஒதுக்கீடுன்னு சொல்லுவோம். ஸோ வெர்டிக்கலாக இருக்கிற அந்த ரிசர்வேஷனை நம்ம வந்துட்டு ஹரிசான்டலாக மாற்றணும். அப்போது வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு தலித் திருநங்கையாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு எனக்கே ஒரு சலுகை இருக்குது.
ஆனால் அதிலும் என் கூட போட்டி போடுறவங்க கிட்ட நான் வந்துட்டு அந்த கேட்டகரியில் என்னால் வர முடியாது. ஆனால் எனக்கு 1%மோ 2%மோ உறுதித்தன்மையுடைய வேலை வாய்ப்பும் படிப்பும் எனக்கு இருக்குது, நீ படிமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அரசாங்கம் வேணும். பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் வந்து 1% ரிசர்வேஷன் இருக்குது, தமிழ்நாட்டில் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் தமிழ்நாடு தான் நம்ம என்ன சொல்கிறோம், சமூக நீதி மாநிலம், ரொம்ப வளர்ந்த மாநிலம், இந்தியாவிலே ரொம்ப டாப் மோஸ்ட் மாநிலமாக நம்ம பேசுகிறோம். ஆனால் திருநங்கைகளுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கு. இப்போ அதுவும் தான் அந்த பட் ஆனால் வரும் இந்த பாலிசி வந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாமே ஒரு reservation மாற்றம் கிடைக்கும். வேலையிலையும் சரி, படிப்புலையும் சரி, எல்லா விஷயங்கள்லையும் எங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும், எங்களுக்கான சலுகையும் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு திருநங்கை பொண்ணு வந்து காலேஜில் ஜாயின் பண்ணாங்க, எத்ராஜ் காலேஜில். நான் தான் வந்து கூப்பிட்டு போய் அவங்கள வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் மீட் பண்ண, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கோவி செழியன் அவர்கள். அவர் மீட் பண்ணி நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் கேட்டால் என்னம்மா மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குமா, நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்குறீங்களா எப்படிமா அப்படின்னாரு. அவர் சொன்னது நியாயமான விஷயம் தான். நான் திருப்பி சொன்ன ஒரு விஷயம், எங்கள் ஆட்கள் படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் சார், படிச்சு 250 மார்க்காவது வாங்கியிருக்கா அவனுக்கு நீங்க வந்து முன்னுரிமை கொடுத்து கண்டிப்பா நீங்க ஒரு சீட்டாவது ஒதுக்குனாதான் இதை பார்த்து ஒரு 4 திருநங்கை அடுத்த வருஷம் சேருவாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும், நீங்க வந்து பண்ணுங்கன்னொடனே கண்டிப்பா பண்றமான அந்த ஸ்பாட்ல ஒரு ஃபோன் பண்ணி அந்த காலேஜுக்கு பேசி உடனே அந்த சீட் வாங்கி கொடுத்தாரு. இந்த நேரத்துல நல்ல அரசியல் தலைவர்களும் இருக்கிறாங்க, ஒரு சில நல்ல தலைவர்கள் இருக்காங்க, ஒரு சில கேவலமான தலைவர்களும் இருக்காங்க. அதனால வந்துட்டு இந்த அரசாங்கம் பொறுத்தவரை ஓரளவுக்கு திருநங்கைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வராங்க, நிறைய சலுகைகள், நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. அதெல்லாம் நாங்கள் ஒரு விதத்தில் வரவேற்கிறோம், அதெல்லாம் வந்து எந்த இதுவும் சொல்லலை. பட் சின்ன சின்ன இன்னும் கொஞ்சம் எப்பயுமே தமிழகத்தை வந்து எல்லாருமே மறக்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறாங்க. ஏன்னா திருநங்கை நலவாரியம்னு ஒன்று கொண்டு வந்தது முதல்ல தமிழ்நாட்டில். ஸோ இன்னும் சில விஷயங்கள் கொண்டு வரும்போது இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆக மாட்டாங்க, கண்டிப்பாக படிப்பாங்க. படித்தாங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நாங்கள் இன்னும் பெக்கிங்கோ செக்ஸ் ஒர்க்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்ட்ல திருநங்கைகளுக்கு பெருக்கிற வேலை கொடுத்தா கூட நாங்கள் எல்லாருமே செய்யறது, பாத்ரூம் கிளீன் பண்ண சொன்னா கூட பண்ணுவோம். நான் என்ன கேட்குறேன், எத்தனையோ பேர் படிக்காதவங்களுக்கு கூட ஆண் பெண் வேலை செய்யறாங்கல்ல, ஏன் திருநங்கைகள் யாருன்னா ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் டெம்பரவரி ஒர்க்கர்ஸ், பெர்மனன்ட் பண்ணதே இல்லை. தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க, ஆனா அவங்கள பெர்மனன்ட் ஆக்கணும். அப்பதான் ஒரு 4 திருநங்கைகள் வந்து வேலையில ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா அவங்கள பெர்மனன்ட் ஆக்காம டெம்பரரி ஸ்டாஃபா தான் இன்னும் வச்சிருக்காங்க. என்ன அதில் சிக்கல் அப்படின்னா, டெம்பரரி ஜாபுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12,000 தருவாங்களா, இல்லை ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 15,000 தான் தருவாங்க. அப்போ ஒரு திருநங்கைக்கோ இல்லை எல்லாருக்குமே பில்ஸ் இருக்குது. நானே என் மாதத்து வந்து எனக்கு வந்து ஒரு 20,000 எனக்கு செலவு இருக்குது அப்படின்னா, அந்த திருநங்கைக்கு வந்துட்டு இன்னும் நாங்களாம் வந்துட்டு லேசர் போகிறோம், நாங்கள் வந்துட்டு எங்கள் உடம்பை நாங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஹார்மோன்ஸ் எடுக்கிறோம், இந்த மருத்துவ செலவே அவ்வளோ இருக்கும் பொழுது இந்த வேலைக்கு பண்ணிட்டு எங்களால் வந்துட்டு வாழ முடியலன்றதுக்காக தான் சில விஷயங்களுக்கு தள்ளப்படுறோம். ஆனால் அதுலேயுமே நாங்கள் வந்து சில பேர் வந்துட்டு நாங்கள் பழச்சிக்கிட்டு ஏதோ ஒரு இதுக்காக நம்ம வந்து மற்றவங்களுக்காக நாங்கள் ஓடிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்கன்னா ஒரு 40,000 சம்பளம் கிடைக்குமா? அந்த 40,000 வச்சு ஒரு திருநங்கை தாராளமாக வாழ முடியும். நாங்கள் ஒரு ஒயிட் காலர் ஜாப் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்துட்டு கவர்மெண்ட்டு வேலை அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு எட்டாக்கனியாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு மதுரையில் ஸ்வப்னா அப்படின்றவங்க வந்துட்டு கமிஷன் ஆஃபீஸில் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனாக, நான் சொல்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் குரூப் 1 குரூப் 2 வந்துட்டு பாஸ் பண்ண முதல் திருநங்கை தமிழ்நாட்டில். ஸோ இவ்வளோ பேர் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகிறோன்னா அப்போ அவங்க எவ்வளோ படிச்சிருப்பாங்க? அப்போது எங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். இப்போ வந்துட்டு எங்களெல்லாம் வந்துட்டு எம்பிசி கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரிசர்வேஷனில் எம்பிசி கேட்டகரி கொடுத்தோன்னா அப்போ எஸ்சியாக இருக்கிற ஒரு திருநங்கைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது. அப்போ நாங்கள் இப்படி பிறந்ததுனாலேயே நீ வந்து ஒரு இடத்துல போய் ஒதுக்கி வைக்கிறேன்னா அரசாங்கமும் அதில் வந்துட்டு ஒரு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பாலிசி வந்துட்டு குயர் பாலிசி வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். இப்போ எல்ஜிபிடி கம்யூனிட்டியோடைய பாலிசி வந்து ஒன்றுபட்ட பாலிசியாக வந்தால் தான் வந்துட்டு அது கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறோம். அப்போ தான் எங்களுடைய அந்த பேர் வந்து மாறும். ஸோ திருநங்கை அதில் வந்துட்டு கண்டிப்பாக திருநங்கைகளுக்கு என்ன வேணுமோ அதுவும் இருக்குது அந்த பாலிசியில். குயர் கம்யூனிட்டிக்கு மற்ற அவங்களுக்குலாம் என்ன வேணுமோ அது இருக்குது. ஸோ இப்போ திருநங்கைக்கு படிப்பில், வேலை வாய்ப்பில், மருத்துவத்தில் எங்களுக்கு என்னெல்லாம் உதவி வேணுமோ பாலிசி ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் அது வந்துட்டு பண்ணியிருக்காங்க. எங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட கருத்து கேட்டு கம்யூனிட்டி மெம்பர்ஸால் டெவலப் பண்ணப்பட்ட பாலிசி தான் அது. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் கவர் பண்ண ஒரு ஒருங்கிணைந்த பாலிசி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு பர்சனலாக என்னோட கருத்து. பட் எங்கள் கம்யூனிட்டிலேயே வந்து சில திருநங்கைகள் வந்து
செப்பரேட் திருநங்கைகளுக்கு தனி பாலிசி வேணும், எங்களோட பிரச்சனைகள் வேறன்னு சொல்கிறாங்க. ஓ. அதையும் நான் மதிக்கிறேன், ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் என்னோட பர்சனல் கருத்து ஒருங்கிணைந்து வந்தால் எங்கள் பின்னாடி வர வருங்கால திருநங்கை அவங்களையும் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம், அவங்களுக்குமான ஒரு விடுதலையும் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதனால தான் ஒவ்வொருத்தருடைய கருத்தும் நம்ம கேட்கப்படணும். அந்த திருநங்கைகளுடைய கருத்து அவங்களுடையது. இப்போ எங்களை மாதிரியான நாங்கள் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஃபார்வர்டாக திங்க் பண்ணுறோம். என்னன்னா எங்கள் கூடவே இருக்கிறாங்க கம்யூனிட்டி. ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லும்பொழுது எங்கள் வயிறு மட்டும் நிறைஞ்சா அதுக்காக ரிசர்வேஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஐ மீன் அதுலேயே ரொம்ப கிளாரிட்டியோடு தான் இருக்குது. எங்களுக்கு என்னன்னா நாங்கள் வந்துட்டு என்ன கஷ்டப்படுறோமோ, இப்போ லெஸ்பியன் கேலாம் வந்துட்டு அவங்க வந்து பிறப்பால் ஒரு சிஸ், ஓகேயா? ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களுடைய இது வேறு. அப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னு இருக்கோ அந்த பாலிசியில் இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவைன்னு இருக்கோ அந்த பாலிசியில் இருக்குது. ஸோ அது வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எஜுகேஷனில் வந்துட்டு எதுக்காக ரிசர்வேஷன் கேட்குறோம் அப்படின்னா, இப்போ நேற்று என்னுடைய பொண்ணு ஒருத்தி சென்ட்ரலா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏ தமிழ் முடிச்சவ நெட்டு எழுதி பாஸ் பண்ணியிருக்கா. இப்போ அவங்க உதவி பேராசிரியராக வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க முடிச்சிருக்காங்களே, அவங்களுக்கு வந்துட்டு எந்த கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும், இல்லை நார்மல் ப்ரைவேட் காலேஜ்லேயே போனால் கூட கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்ற ஒரு கேள்விக்குறி. இப்போ அவங்க பிஹெச்டி முடிக்கணும், அவங்கள தன்னை இது பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த பாலிசி வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு இப்போ வந்துட்டு கவர்மெண்ட்டு ஜிஓ பாஸ் பண்ணிடும். அப்போ எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் எல்லா இடத்துல மருத்துவ நிறுவனங்களுக்கும் வந்து அந்த ஜிஓ போயிடுச்சுன்னா தாராளமாக எங்களை கையை ரொம்ப ஒரு சட்டை பிடிச்சி கேட்கலாம், ஜிஓ இருக்கக்கூடு அப்படின்ட்டு. ஸோ அது இல்லாததுனால தான் நாங்களாம் இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்கோம். அது மாறணும் கண்டிப்பாக. ஐ திங்க் அந்த ஒரு ரெவல்யூஷன் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இந்த மகளிர் உரிமை தொகை அந்த ஒரு திட்டம் வந்தப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து திருநங்கைகளுக்குமே அது வந்து வழங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் கண்டிப்பாக அந்த டைமில் இருந்தது. அதை பற்றி ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான். அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற நிறைய திட்டங்களில் அதுவும் ஒரு நல்ல திட்டம். எப்படி வந்து பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் தராங்களோ அந்த மாதிரி திருநங்கைகளும் தரேன்னு சொன்னதே வந்து நாங்கள் கண்டிப்பாக பாராட்டுறோம். நிஜமாலே இந்த கவர்மெண்ட் வந்து நாங்கள் பல விதங்களில் பாராட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருநங்கைகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதாவது வயதான திருநங்கைகளுக்கு 40க்கு மேலே இருக்கிற திருநங்கைகளுக்கு வந்து பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பென்ஷன் தான் 500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க மாதம். இப்போ 1000 ரூபாய் இந்த ஆட்சி வந்து 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். மகளிர் உரிமை தொகை தராங்க. அப்புறம் இலவச பஸ் பேருந்து விடியல் பயணம் அதுலயும் எங்களுக்கு வந்து திருநங்கைகளும் ஃப்ரீயா டிராவல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. காலேஜ்ல வந்து எங்களுக்கு ஃப்ரீ சீட்டு ஃப்ரீயா பண்ணி இந்த டைம்ல இது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்ல முக ஸ்டாலின் ஐயா இப்போ வந்து திருநங்கைகளுக்கு சிசி பேங்க்ல 50,000 ரூபாய் வந்துட்டு மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்குறாங்க. அதுல நான் 50,000 வாங்கினேன். எனக்கு அது பெனிஃபிட் அனுபவிச்சேன். ஏன்னா நான் என்னோட திருநங்கைகள் சார்ந்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வரும்போது அதை நான் பெனிஃபிட் அடையணும், மற்றவங்களுக்கும் அடையணுன்றதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு தேவை எல்லா ஐடி ப்ரூஃபும், அது மட்டும் இல்லாமல் நம்ம திருநங்கை கார்டு இருக்கு இல்லையா, அந்த வெல்ஃபேர் கார்டு இருந்ததுன்னா மட்டும்தான் அதை வெரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு ஈக்குவலாக எங்களுக்கும் வந்து திருநங்கை மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இவங்க அடையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் நாங்கள் வாங்கினேன், மாற்றுப்பாலினத்தவர். எஸ், எனக்கு அதே மாதிரி தான் இப்போ அந்த திட்டங்கள்லாம் வந்து திருநங்கைகளை இன்க்ளூட் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஓல்டு லேடி கிட்ட நான் வந்துட்டு ஒரு இடத்துல சந்திக்க வேண்டியது இருந்தது. அந்த அம்மா உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க என்கிட்ட சொன்னது வந்துட்டு, நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கலைஞர் புள்ள வந்து இப்படி தான் சொன்னாங்க, கலைஞர் புள்ள வந்துட்டு எனக்கு மாதம் 1000 ரூபாய் போட்டுருவாரு, அதை வச்சு நான் வந்துட்டு யாரும் ஏன் கேட்டாலும் அதை வச்சு நான் மருந்து வாங்கிக்கிறேன், அதை வச்சு நான் வந்துட்டு என் பேர பிள்ளைங்கள்லேருந்து இது நான் வந்துட்டு பொய் சொல்லவோ எந்த ஒரு அரசியல் லாபத்துக்காகவும் நான் சொல்லலை, என் காதால் கேட்டேன் நான். அவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க. ஸோ சொல்லும் பொழுது யாரை நம்பணும், எனக்கு டானு 12ஆம் தேதி ஆனால் எனக்கு வந்துட்டு 1000 ரூபாய் வந்துடும். பக்கத்து வீட்டு பையனை வச்சு நான் எடுத்துப்பேன். அதை அந்த 1000 ரூபாய் எடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன்னா, அவங்க சுகர் டேப்லெட் வாங்குறாங்க. இந்த சுகர் டேப்லெட் எங்கே வாங்குவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு தமிழ்நாடு அந்த இந்த கம்மியாக விலையில் கொடுக்குற மருந்தகம், முதலமைச்சரோட அந்த ஏதோ ஆமாம் அதில் வாங்குவேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானே சுகர் டேப்லெட், நான் சுகர் பேஷண்ட், ரொம்ப நான் இதில் வந்துட்டு மீடியா கிட்ட சொல்கிறேன்னா நான் கவலைப்பட மாட்டேன். இப்போ நான் டேப்லெட் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வாங்குறேன். ஸோ இப்போ அங்கே வாங்குறது வெளியில் வந்துட்டு அந்த டேப்லெட் வந்து 200 ரூபாய் ஒரு அட்டை, நான் வந்துட்டு 90 ரூபாய்க்கு வாங்குறேன்.
அவ்வளோ டிஸ்கவுண்ட்டாக அவ்வளோ ஒரு இதில் என்னன்னா நான் வந்துட்டு எவ்வளோ நான் சிக்கனமாக இருக்க முடியும்னா என்னால் வாங்க முடியாது. ஸோ இப்போ இதே மாதிரி இப்போ மகளிர் உரிமை தொகை வந்துட்டு எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த 1000 ரூபாவை நான் மாதம் மாத்திரைக்கு நான் யூஸ் பண்ணிப்பேனா? அது மட்டும் இல்ல, இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் அக்சசபிளா இருக்கு எங்களுக்கு. ம். திருநங்கைகளுக்கு கொஞ்சம் ஈஸியா அக்சசபிளா இருக்கு. ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் மழை வெள்ளம் வந்தப்போ நாங்க வந்து கலெக்ட் பண்ணி அங்கங்க பண்ணலாம். இருந்தாலும் நான் உடனே வந்து ஒரு மினிஸ்டர் ரீச் பண்ணியிருந்தேன், மனோ தங்கராஜ்னு. அப்போ வந்து ஐடி மினிஸ்டர் இருந்தார். நான் மீட் பண்ணப்போ அவர் மீட் பண்ணி ஒரு ஹெல்ப் கேட்டேன். இந்த மாதிரி எங்கள் திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே 2வது நாளே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ப்ரொவிஷன் ஒரு கிட் வந்து 2000 ரூபாய் ஒர்த் இருக்கும். ஒரே ஒரு கிட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட உதவியோட எப்படி கார்பரேட் ஸ்பான்சர் மாதிரி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 500-600 திருநங்கைகளுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எங்களையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசிக்கலாக தெரியும், ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் திங்க் டேங்க் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. எலெக்ஷன் அப்போ வந்து எல்லாரோட கருத்துக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினிங் இதுக்காகவே திங்க் டேங்க்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க டீமில், அதாவது மனோ தங்கராஜ் சார் டீமில் வந்து என்ன ஒரு ஆளாக சேர்த்துருக்கேன். என்னையும் கிரேஸ் பானுன்னு இன்னொரு திருநங்கை இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். அவர் கூப்பிட்டு சொன்னார், இது வந்து இந்த மாதிரி உன் பேரை ஆட் பண்ணியிருக்கேம்மா திங்க் டேங்க்கில், நீ வந்து உன்னோட கருத்துக்கள் உன் கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்கள் வந்து நீ சொல்லணும் அப்படின்னு. இது நல்ல விஷயமா தோணுது. பெண்களையும் ஆண்களையும் இல்லை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களையும் எப்படி சேர்க்குறாங்களோ அந்த மாதிரி எங்களையும் கேட்டு எங்களோட கருத்துக்களையும் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறதே நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் வேணும் கவர்மெண்ட் மூலியமாக நம்ம ஆகணும்னா, இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் போனோம்னா ரொம்ப ஈஸியாக அக்சசபிளாக தான் இருக்காங்க, அதில் எந்த குறையும் இல்லை. பிரதிநிதித்துவம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிரதிநிதித்துவம் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு ஒரு சமூகம் வந்து முன்னேற முடியும். ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு, வாய்ப்பு கிடைச்சா தான் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்துட்டு பொலிட்டிக்கல் இது பேசும்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் வந்து திருநங்கைகள் எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் திருநங்கைகள் வருவாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முதல்ல மனுஷனாகவே எங்களை வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல. அப்போது அதிகாரத்துக்கு வரும்பொழுது தான் வந்துட்டு சில மாற்றங்கள் நிகழும் அப்படின்றதுல ரொம்ப பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போது அந்த அதிகாரம் வந்துட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான நல்ல அரசுகள் வரும்போது தான். ஒரு மக்களாட்சி இருக்கும்பொழுது, மக்களாட்சின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேணும், பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்பேன். இப்போ வந்துட்டு எம்எல்ஏ இருக்காங்களே 234 தொகுதியில் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து போகிறாங்க. அப்போது வந்து இதுக்கு முன்னாடி 2001க்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆங்கிலோ இண்டியன்ஸ் 2 பேர் நியமன எம்எல்ஏக்களாக வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு இடம் கொடுத்து நீங்கள் எங்களை வந்து தொகுதியில் நிற்க வைக்கலாம் கூட பரவாயில்ல, நியமன எம்எல்ஏக்களாக வந்துட்டு எங்களை வந்து நீங்கள் சட்டசபைக்குள்ளே எங்களை விடணும். அப்போது அங்கே வந்துட்டு 234 தொகுதிக்கும் 38 மாவட்டத்துக்கும் அவங்க குரல் கொடுக்கறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ எங்கள் சமூகத்துக்கு குரல் கொடுக்கறதுக்கு அங்கே 2 பேர் இருக்கணும், ஒரு திருநங்கையோ ஒரு திருநங்கையோ அது இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எம்பியும் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்பீங்கன்னு நினச்சி நான் சொல்லணும்னு வெயிட் பண்ணுறேன். திருநங்கைகள்லையும் அரசியல் செய்யக்கூடிய நிறைய திருநங்கைகள் அரசியல்வாதிகளாக உருவாயிட்டு இருக்காங்க எல்லாத்துலேயும். அதாவது நல்லது ஒரு சமுதாயத்துக்கு நாங்களும் இந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் நாங்களும் அரசியல் தலைவர்கள் ஆகணும்னு நிறைய திருநங்கைகள் முன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா அரசியல் கட்சியிலையும் இருக்காங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்கள் ஆட்கள். அதில் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க வெறும் சும்மா எங்களை வந்து ஒரு ஷோ பீஸாக வச்சுக்காம, எங்களை வந்து சும்மா கேம்பெயினிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல், இல்லை எலெக்ஷன் அப்போ வந்து ஜெயிக்கவே முடியாத தொகுதியில் வந்து சீட்டை கொடுத்துட்டு பப்ளிசிட்டிக்காக எங்கள் ஒரு திருநங்கைக்கு சீட்டு கொடுக்கறது இல்லை உண்மையான ரெப்ரசன்டேஷன்ன்றது. அந்த திருநங்கையை நீங்க ஒரு எம்பி ஆக்குங்க. எந்த திருநங்கையாலும் செலவு பண்ணி ஜெயிக்க முடியாது எம்எல்ஏவா. அந்த அளவுக்கு வசதியான திருநங்கைகள் இருக்காங்களான்னு தெரியல. பட் எம்பி ஆக்கலாம், ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய புரட்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு என்ன சொல்றது, ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியில இருந்து ஒரு பர்சனுக்கு வந்து மிகப்பெரிய பதவி கொடுக்கறதால அது வந்து நிஜமாலே ஜனநாயகத்தை நிலைநிறுத்துற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.